ஏன் ஹிந்தி படித்தா என்ன அப்படின்னா, நான் ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்ல. ஆனால் தமிழை படிச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்ற அந்த புரிதல் இருக்குது. ஆங்கிலம் படித்து என்னென்னா அதெல்லாம் இல்லை, ஆங்கிலம் படித்ததுனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோன்றது புரிதல். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து திமுகவையும் அதிமுகவும் இருக்கிற அந்த காரணத்தினால தான் அது வந்திருக்கு. ஆனால் இளைஞர்கள் வந்து கட்சியை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களில். நீங்கள் டெம்பரரியாக வர ஆட்சியாளர்களையோ ஏன்னா அவங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறதில்ல, அவர்களும் மனிதர்கள் தானே. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவார்னு யாருன்னு நினச்சாங்களா? அதிமுக ஆயிருக்காரு. இபிஎஸ் கூட பிரச்சனை இருக்குன்றதுனால அதிமுகவை பழி வாங்குறது என்ன நியாயம்? இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்ப அரசியல் பண்ணுறதுனால திமுகவில் எங்கேயோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்டு ஒரு நல்லவர் நிற்பார், ஊழலே பண்ணக்கூடாதுன்னு கூட நினச்சி ஒருத்தர் திடீர்னு நிற்கலாம். அவரை பழி வாங்குறது என்ன நியாயம்? இல்லை பாரத பிரதமர் மோடி வந்து மணிப்பூருக்கு போவே இல்லை, அதனால் ஒரு கோயிலில் ஒரு குருக்குள் வந்து நிற்கிறாரு, நான் வந்து சேவை செய்கிறேன், எனக்கு பார்த்து கவுன்சில் சீட்டு ஓடுபடும், அவரை தோக்கடிக்கிறதுல என்ன நியாயம்? அப்போது அந்த கட்சியினுடைய லோக்கல் வேட்பாளரையும் பார்க்கணும், அந்த கட்சியையும் பார்க்கணும். அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்களை ஒண்டி பார்க்காம மொத்தத்தில் கூராய்ந்து அதில் எது சிறப்பு அப்படின்னு பார்த்து அது கரெக்டாக எடுத்து அது அரசியல்படுத்தணும்.